ஈரானில் ஃபைசல் என்ற ஏழை மனிதன் வாழ்ந்தான். அவன் உண்மையான ஜோசியன் இல்லை, அதாவது ஃபார்ச்சூன் டெல்லர், பின்னாடி நடக்கக்கூடியதை சொல்றவங்க. ஆனால் ஜோசியம் சொல்லி வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் ஷாவின் அரண்மனையில் உள்ள செல்வம், அதாவது 40 மூட்டைகள் தங்கம் திருடப்பட்டது. ஷா மிகவும் கோபமடைந்து திருடன் யார் என்று கண்டுபிடிக்க ஃபைசலை அழைத்தான். அவனை அரண்மனைக்கு அழைத்த போது ஃபைசல் 40 வேலைக்காரர்கள் வரிசையில் நின்றிருப்பதை கண்டு பயத்தில் மெதுவாக 40 பேர் என்றான். அதை கேட்ட திருடன் அவன் 40 மூட்டைகளையும் தான் வைத்திருக்கிறான் என்று தெரிந்து அதே இரவில் ஃபைசலிடம் வந்து, என் பெயரை சொல்லாதே, நான் எங்கே ஒளித்து வைத்தேன் என்று சொல்லாதே என்று கெஞ்சி கேட்டான். அடுத்த நாள் ஃபைசல் ஷாவிடம் சொன்ன இடத்தில் செல்வம் கிடைத்தது. ஷா மகிழ்ந்து அவனை அரண்மனைக்கு ஜோசியன் ஆக்கினான், ஃபார்ச்சூன் டெல்லரா நிரூபிச்சாங்க. ஒரு நாள் ஷா அவனை சோதிக்க தன் மோதிரத்தை கையில் மறைத்து, என்ன கையில் இருக்கு என்று ஃபைசலிடம் கேட்டான். அவன் பயந்து கொண்டு அவன் மனைவி கூறியது போல், அல்லாஹ் உன் கைகளில் மோதிரத்தை தான் வைத்திருப்பார் என்ற ஒரு வார்த்தையை நினைவு கொண்டு அது மோதிரம் என்றான். கையில் உண்மையில் மோதிரம் இருந்ததால் ஷா ஆச்சரியப்பட்டு ஃபைசலை முழுமையாக நம்பினான். அதன் பிறகு ஃபைசல் செல்வந்தராக மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். வாட்ஸ் த மோரல்? புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் அதிர்ஷ்டமும் துணை நிற்கும். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லோரும் நம்புவார்கள்.